எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காம்போ. ஆமா. விஷால், சுந்தர் சி அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் தமிழா. இது வந்து ஆம்பள படத்துல பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு வைபான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதான் ஹிப்ஹாப் ஆதியோட ஃபர்ஸ்ட் படமும் கூட. அதுல சாங்ஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுருப்பாரு. அதே ஒரு காம்போ திரும்ப சேருதுங்கிறப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட பேரு புருஷன். இதோட டைட்டில் ப்ரோமோ ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாரியும் தெரியுது. ஒரு காமெடி ஃபிலிம் மாரியும் தெரியுது. ஒரு நார்மலா ஒரு ஆம்பள படத்தோட ஜேர்னர் வந்து லைட்டா மிக்ஸ் ஆயி வர்ற மாரி தான் தெரியுது. இந்த படத்தோட ப்ரோமோ பார்க்கும்போது. அண்ட் யோகி பாபுவோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. விஷால் வந்து ஒரு பிரைம் டைம்ல பார்த்தோம் தெரியுமா ஒரு விஷால். ஒரு சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி அந்த டைம்ல பார்த்த ஒரு ஆக்ஷன் விஷால வந்து இதுல பார்க்குற மாரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா விஷால் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே பாவமா இருந்துச்சு. என்னப்பா விஷால் இப்படி இருக்காரு? கம்பேக் குடுங்க விஷால் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் மதகஜ ராஜா படம் வந்து திரும்ப ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனது ரொம்ப ஒரு ஹேப்பியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அது வந்து விஷால் வந்து கம்பேக் குடுத்துட்டாரு. அதே மாரி இந்த படத்துலயும் கம்பேக் குடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிரைம் டைம்லலாம் விஷால பயங்கரமா பார்த்து ரசிச்சிருப்போம். ஒரு ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், ஒரு ஃபைட் ஆகட்டும், ஒரு பிரைம் டைம்ல இருந்த ஒரு விஷால வந்து இப்ப இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு 2K கிட்ஸ்க்கெல்லாம் வந்து விஷால பத்தி தெரிய மாட்டேங்குது. விஷால கலாய்க்கிறானுங்க. அந்த மாரி இருக்காங்க. ஒரு பிரைம் டைம்ல இருந்த விஷால் வந்து இறங்கி அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல பண்ணாருன்னா பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். புருஷன் படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு.